வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் சூப்பரான வீடு, அதுவும் லட்டு மாதிரி 2 வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளானிங்கில் அட்ராக்டிவான கலர் ஒர்க் கொடுத்து சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு நேச்சரான ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. ரைட் சைடில் 30 அடி ரோடு, இந்த வீட்டுக்கு முன்னாடி 23 அடி ரோடுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பிளானிங்கில் சூப்பரான எலிவேஷன் ஒர்க் கொடுத்து பெயிண்டிங் ஒர்க்கு தாங்க இந்த வீட்டோட ஒரு ஹைலைட்டான விஷயம். அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு 2 BHK வீடு கிடைக்கிறது கஷ்டங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான ஒரு செமையான வீடுங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த 2 வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு தெற்கு மேற்கு கார்னர் சைட்லேயும் ஒரு வீடு மேற்கு பார்த்த சைட்லேயும் அமைஞ்சிருக்கு. வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சுருக்காங்க. மெயின் கேட் ஸ்டைப்ஸ் டிசைனில் நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க, இனோவா கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இந்த வீட்டுக்கான பெயிண்டிங் ஒர்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. ரைட் சைடு ஏரியாவில் ஸ்டெப்ஸு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பாருங்கள் மேட் ஃபினிஷில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வாலுக்கு ஃபுல்லாகவே லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த செட் பேக் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் வாலுக்கு கிளாஸிஃபைல பண்ணது பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. அப்படியே பேக் சைடு ஏரியாவை வாட்டர் சம்போர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. சுற்றியும் வீட்டை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மெயின் என்ட்ரன்ஸ். வடக்கு பார்த்த மாதிரி தீக்கூட்டில் ஒரு யூனிக்கான டிசைனில் தீக்கூட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானும் நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லிவிங் ஹாலில் ஒன் சைடு ஏரியாவில் டார்க் கலர் பெயிண்டிங்கும் அடுத்த சைடு எல்லாமே உங்களுக்கு லைட் கலர் பெயிண்டிங் ஒரு கொடுத்து இந்த வீட்டை ஒரு யூனிக்கான பிளானிங்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக பார்த்திங்கன்னா வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வரல எல்லோ கலர் பெயிண்டிங் கொடுத்தது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த லிவிங் ஹாலையே தனி பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபோட 2 டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி டபுள் டோர் பேட்டர்னில் இந்த பூஜை ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான பூஜை ரூமாக கொடுத்துருக்காங்க. அந்த லிவிங் ஹாலோட ரைட் சைடு ஏரியாவில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட டோர் பார்த்திங்கன்னா அருமையான டிசைனில் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான காம்பாக்டான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஒன் சைடு வாலில் ஒரு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சின்ன பிக்சர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மற்ற வால் எல்லாமே லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த பெட்ரூம்க்கு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் UPVC டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான அட்டாச்சு டைல் கம் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் சூப்பராக பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இந்த லிவிங் ஹாலோட லெஃப்ட் சைடு கார்னர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ் தாங்க இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி நிறைய கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டோரேஜ் யூனிட்டும் ஃப்ளோரிங்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே இருக்க வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு வுட்டன் விண்டோவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியா கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம், வெளியிருந்து யாராவது வந்தாங்கன்னா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சானிடரி வேர் அக்சசரிஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாராவது விருந்தாடி வெளியே வந்தாங்கன்னா நம்ம ஹாலில் ஏதாவது ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பிளானிங்கில் இந்த பாத்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம். இதுக்கும் ஃப்ளஷ் டைப் ஒரு சூப்பர் டிசைனில் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா
லைட் கலர் பெயிண்டிங்கும் டார்க் கலர் பெயிண்டிங்கும் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு லாஃப்ட் ஏரியாவும் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவிலேருந்து பாப்பம்பட்டி போகிற வழியில் பீடம்பள்ளி பிரிவுன்ற ஏரியாவில் நியர்பை ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே ஒரு பெட்ரூம் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஸ்டெப்ஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரூஃபில் வந்து ரூமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பனாக கொடுக்காம மழை தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் பாருங்கள், ஒரு நேச்சரான நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே டாப்பில் எடுக்கிற அளவுக்கு நிறைய பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த வீடும் பக்கத்தில் இருக்க வீடும் 2 வீடுமே சேலுக்கு தாங்க இருக்குது. 2மே ஒரே பிளானிங்கில் கட்டப்பட்ட வீடு. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.